வாய்க்காலுக்கு குறுக்க ஃபேக்டரி கட்ட ஆரம்பிச்சதுல விவசாயம் எல்லாம் பாதிக்க ஆரம்பிச்சது. ஒருவேளை கஞ்சிக்கு கூட வழி இல்லாம உழவ மாட்டெல்லாம் அடி மாட்டுக்கு விக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. 550 ரூபாய்க்கு மேல ஒரு பைசானா கூட இந்த மாடு எனக்கு வேண்டாத்தான். உழவு வேலை இல்லாம ஊருக்குள்ள இருக்கிற மாடெல்லாம் அங்க பாரு அடிமாடா போயிட்டு இருக்கு. நாளைக்கு இந்த மாட்டை வித்தா கூட 50 ரூபாய் கம்மியா தான் போகும். ஏன் 1 கிலோ கறி குறையும் இல்ல? நீ குடுக்கற குடுபாய். வேண்டாயா வேண்டாயா. ஏயா மாட்டை பிடிச்சி கசாப்பு கடைக்காரனுக்கு விற்க போற. வேண்டாயா சொன்னா கேளியா. சாய்பு வேண்டாம் சாய்பு. கண்ணுக்குட்டியில இருந்து புள்ளையோட புள்ளையா வளர்த்துட்டு இருக்கேன் சாய்பு. வேண்டாம் சாய்பு. ஐயா சொன்னா கேளு. போடி அந்த பக்கம். சொன்ன மாதிரி வரலாம். ஏய் சொன்னா கேளு. ஒழுங்கா மாட்டை கசாப்பு கடைக்கு அனுப்ப போறியா இல்ல என் பிள்ளைகளை சுடுகாட்டுக்கு அனுப்ப போறியா? பாய் நீங்க துட்ட கொடுங்க பாய். மாட்டை கொண்டு போங்க பாய். பொழப்புக்காக கிராமத்து ஜனங்கள்லாம் ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போகும்போது ஒரு ஜீவன் மாட்டம் அவனுக்காக காத்துட்டு இருந்தது. நிலத்தை நம்பி பொழப்பு நடத்துற ஜாதி கண்ணு நாம நிலாவை நம்பி காத்துட்டு இருக்கிறதுல புண்ணியம் இல்லை. பொழப்பு தேடி போறவங்க கூட சேர்ந்து நாமளும் போயிடலாம். பார்த்தா அவர் வந்துருவாரு பாட்டி. தாய் வேலை வெட்டி இல்லாம அடுப்புல எரிய வேண்டிய தீ அடிமைத்துல எரியுது. இந்த நிலைமையிலும் அவனையே நினைச்சுக்கிட்டு பட்னி கிடந்தா எப்படி ஆத்தா? என் கண்ணுல பாமா போல. அவர் வந்துருவாரு பாட்டி. அடியே அணைய திறந்து விட வந்தவன் துணையா வருவான்னு நீ நினைக்கிறேன். தண்ணி போற போக்குல தடமாறி போறதாண்டி ஆம்பளைக்கு புத்தி. எத்தனையோ ஊருக்கு போறான். உன்ன மாதிரி அவன் எத்தனை பேருக்கு வாக்கு கொடுத்திருக்கானோ யாருடி கண்டா? பாட்டி நான் செத்து சுடுகாட்டுக்கு போனாலும் என்ன புதைக்கிறதுக்குள்ள அவர் என்ன பார்க்க வருவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ போறதுன்னா போ. எனக்காக நீ ஒண்ணு பட்டினி கிடக்க வேண்டாம். அடி பாவி மகளே, என் ஒருத்திக்காகவா நான் கூப்பிட்டேன்? உன்னை விட்டா எனக்கு வேற யாருடைய இருக்கா? அப்பனை பார்க்காம ஆட்டான பார்க்காம என் ஒருத்திய பார்த்து வளர்ந்த விடாச்சு. உன்னை விட்டா எனக்கு வேற யாருடைய இருக்கா? எனக்கு வேற யாரும் இல்ல. அவர் வந்துருவாரு பாட்டி. நான் போன பிறகு என்ன நடந்துச்சுங்க? எதுக்காக எல்லாரும் ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போறீங்க? தம்பி அந்த பிராஸ்தார் பாண்டறங்க வாய்க்கா நிலத்தையெல்லாம் வளைச்சு போட்டு குறுக்க கட்டடத்தை கட்டி போட்டான் தம்பி. எப்படி சாமி வாய்க்கால தண்ணி வரும்? எப்படி சார் விவசாயம் பண்ணி வைத்து பட்டிய போகிறது? அதனாலதான் அந்த ஊரை விட்டு போயிட்டு இருக்கு சார். என்னையா மடத்தனமா இருக்கு? அவன் எப்படியா கட்டடம் கட்ட முடியும்? வாய்க்காலுக்கு பக்கத்துல இருக்க 20 அடி நிலமும் கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். அவன் உங்களை ஏமாத்திருக்கான். நீங்க வண்டியை திருப்புங்க, நான் ஒரு வழி பண்ணி தரேன். மந்திரி மாசிலாமணி இந்தூர்காரர் தாங்க. அவரும் வந்து பாத்துட்டு வக்கீல் கிட்ட சொல்லி நடவடிக்கை எடுக்கிறேன்னு போனாரு. இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. நீங்க போய் என்ன பண்ண முடியும்? தம்பி உனக்கு எதுக்குப்பா இந்த வேண்டாத வேலை? நீ எங்க இருந்தோ வந்த உன் உத்தியோகத்தை பார்த்துட்டு உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பா. நாங்க எங்கேயாவது வேலை கிடைக்கிற இடத்துல கூலின்னு வாங்கிட்டு பொழைச்சிட்டு போறப்பா. இப்படி அநியாயம் நடக்குதுன்னு தெரிஞ்சும் நாம கண்டுக்காம போறதுனாலதான் தலைமுறையா கூலிக்காரன் இருக்க வேண்டியதா இருக்கு. நாம யாரும் ஏமாத்த வேண்டாம். ஏமாத்துறவனை சும்மா விடவும் வேண்டாம். தயவு செய்து வண்டியை திருப்புங்க. இல்ல, நூத்துக்கணக்கான விவசாயிங்க பாதிக்கப்படுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா கவர்மெண்ட் இப்படி ஒரு ஆர்டரை கொடுத்திருக்கவே முடியாது. அப்படியே கொடுத்திருந்தாலும் ஜனங்க நினைச்சா அந்த கவர்மெண்டோட ஆர்டரை மட்டும் இல்ல, அந்த கவர்மெண்ட்டையே தூக்கி வீசி எறிய முடியும். பேசாம நீங்களாவே வாய்க்கால தண்ணி வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணலனா பாதிக்கப்பட்டவங்க பொங்கி எழுந்தா பாறாங்கல்லு கூட தூள் தூளாயிடும். ஜாக்கிரதை.
அஷ்டலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, பாக்கியலட்சுமி. எனக்கு ஐயோ, இவ்வளவு தங்க கட்டி பணம் இந்த காலத்து மந்திரிங்க அந்த காலத்து ராஜாக்களுக்கு மேல அனுபவிக்கிறாங்க. ஒரு மந்திரி வீட்லயும் இவ்வளவா? யோ, கண்ணு வைக்காத அந்த பக்கம் பையா. 5 வருஷத்து மந்திரி பதவியில 3 வருஷத்து அறுவடைதாயா முடிஞ்சிருக்குது. இன்னும் 2 வருஷத்துல பாரு தமிழ்நாடே பின்னால் ஓடி வரும். முதலமைச்சர் ஆயிருக்கு பிளான் போட்டுக்கிறேன்யா. உங்க பிளான் எல்லாம் பொடி பொடியாக போகுது. யோ, என்னையா சொல்ற? நம்ம ஃபேக்டரி கட்டுறதுக்காக வாய்க்கால் குறுக்கால கட்டம் கட்டணுமே, அது அந்த பாலா தூள் தூளாக்கிட்டான். ஊர்க்காரங்களுக்கு உச்சி கொழுந்து போய் அந்த பாலாவுக்கு பரிவட்டம் கட்ட ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல காரியம் தானே பாண்டுறங்க, நடக்கட்டும். பரிவட்டம் கட்டி அந்த பாலா தீர்க்காயசா இருக்கட்டும். மந்திரி நல்லவன் நம்பி ஊர்க்காரங்க மட்டும் ஏமாறல, இந்த சாரதா டீச்சர் தான் ஏமாந்துட்டா. யாருக்கும் தெரியாம வாரத்துல 2 நாள் மட்டும் சந்திச்சுட்டு இருந்த நாங்க ஊருக்கெல்லாம் தெரியற மாதிரி வாழ்நாள் முழுக்க ஒன்னா இருக்க வழி சொல்றேன் வான்னு கூப்பிட்டு அனுப்பினாரு. இதெல்லாம் உனக்காகத்தான். இன்னைக்கு திருவிழாவில் கட்டிக்கிறதுக்கு இதுல ஏதாவது செலக்ட் பண்ணிக்க. பள்ளிக்கூடத்துல ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்க வேண்டிய டீச்சரா இருந்துட்டு கழுத்துல கட்டின தாலியை எவ்வளவு நாளைக்கு தான் ஜாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வாழ்றதுன்னு நீ அழுத கண்ணீருக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற திருவிழாவில் நம்ம உறவை பத்தி ஊர் மத்தியில சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு மந்திரியோட மனைவியா புது அந்தஸ்தோட நாளைக்கு அடியெடுத்து வைக்க போறேன். அதுக்குதான் இதெல்லாம். இனிமே திருட்டுத்தனமா வெள்ளிக்கிழமை வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஓட வேண்டியிருக்காதுல்ல. போதுங்க, ஊர் அறிய உங்க மனைவியா என்ன போதும். எனக்கு அந்த கௌரவமே போறோம். டாக்டர் அம்மா வர 2 மாசம் உறுதியா சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியாம போதும், எனக்கு அது போதும். என்ன என்னோட அந்தஸ்துக்கு தகுதி இல்லாத பொண்ணுன்னு பேசுவானுங்க, ஜாதி சரியில்லைன்னு சொல்லுவானுங்க. கவலையே இல்லை. ஆனா ஒழுக்கத்துல தகுதி இல்லாத பொண்ணுன்னு உன்னை பத்தி எந்த கூமானும் பேசக்கூடாது. அதனால நான் உனக்கு ஏற்கனவே தாலி கட்டினது, நீ 2 மாசம் கர்ப்பங்கிறது எல்லாத்தையும் மறைச்சு இந்த சாரதா டீச்சர் நான் விரும்புறேன். உங்க முன்னாடி தாலி கட்டி இப்ப மனைவியாக்க போறேன்னு சொல்லி. எனக்கு 2வது தாலியா?
இப்படி உணர்ச்சி வசப்பட்டு வாயை திறந்தா இருக்கிற தாலிக்கும் ஆபத்து வந்துடும். ஊர்க்காரங்க பார்வையில நம்ம ஒழுக்கமானவங்களா தெரிஞ்சாத்தா நாளைக்கு நம்ம குழந்தைக்கு ஒரு கேவலம் இல்லாம இருக்கும். நான் தானே போய் சொல்ல போறேன், நீ என் பக்கத்துல சும்மா நிக்க போறேன், அவ்வளவுதானே. அங்க எது நடந்தாலும் நான் என்ன சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்னு கடவுள் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. ஒரு இளவட்டத்துக்கு பரிவட்டம் கட்டுறது தப்பு இல்ல. ஆனா சாரதா டீச்சருக்கு நியாயம் கிடைக்காம பரிவட்டம் கட்டுறது தப்புன்னு நினைக்கிறேன். நம்ம சாரதா டீச்சரும் ஆபீசரும் கொஞ்ச நாளாவே நெருக்கமா பழகிட்டு இருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க டீச்சர், ஊரார் மத்தியில சொன்னா தானே நியாயம் கிடைக்கும். தப்பு இல்ல, கட்டுப்படுத்த முடியாத வயசு, கற்பத்தை கலைக்க முடியல. எவ்வளவு மாசம் சொன்னீங்க டீச்சர்? மூணு மாசமோ 4 மாசமோ சொன்னாங்க. அடிக்கடி வாந்தி, மயக்கம், இது சும்மா போய் யாரும் நம்பாதீங்க. யோ ஆபீசரா, எதுக்கு பொய் கீன்னு பேசிக்கிட்டு? உண்மையை சொன்னா யார் என்ன பண்ணி போடுவாங்க? உறுப்பான பதவியில் இருக்கிறவரு உண்மை என்னன்னு தீர விசாரிக்காம ஊரார் மத்தியில வந்து நியாயம் காப்பாரா? டேய் தம்பி தம்பி வாட்ச்மேன் வெளிய வாயா. சொல்லியா நடந்து சொல்லியா. நமக்கு எதுக்குங்க வம்பு? சாரதா டீச்சரும் இந்த ஆபீசரும் வாரம் வெள்ளிக்கிழமை என் மாந்தோப்பு வீட்டுக்கு வருவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. நான் தான் கோழி அடிச்சு சமைச்சு போடுவேன், சாப்பிட்டு இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வீட்டுக்கு போயிடுவாங்க. 1000 பேர் அயோக்கியம் சொன்னாலும் எங்க ஆபீசரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நான் நம்ப மாட்டேன். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன பழிவாங்க பாக்குறாங்க. தம்பி, நேற்று ராத்திரி 8 மணிக்கு சாரதா டீச்சருக்கு நீ புதுப்புடவை பரிசு கொடுத்தத இந்த பாண்டியரங்க 2 நாளையும் பார்த்திருக்கிறான். சத்தியம் பண்ண சொல்லட்டா? யாரப்பாங்க? சூடத்தை எடுத்துட்டு வாங்க. இது நான் பாத்தியில்ல பண்ண. நான் அவங்க 2 பேரையும் பார்த்தது உண்மைதான். உனக்கு அந்த ஆபீசருக்கு இருக்கிற உறவு ஊருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சாக போறியா? நீ மட்டும் தனியா செத்து போறா, தொடக்க என்ன பண்ணுவ? ஏன் பேசாம இருக்க? ஆபீசருக்கு உனக்கு தொடர்பு இருக்கு, வாந்தி எடுக்கிறா, வயித்துல 2 மாசம் வக்காலத்து பேசுறது மந்திரியை கூட்டிட்டு வந்தல, இப்ப அந்த ஆபீசருக்கு வக்காலத்து வாங்க நான் வந்திருக்கேன்டி. சொல்லு, அந்த ஆபீசருக்கு உனக்கு எப்படி பழக்கமாச்சு? எங்க பார்த்த? எப்ப தொட்ட? தாலி கட்டிட்டு தொட்டியா, கட்டாமையா தொட்டியா? எங்க படுத்த? எத்தனை நாள் படுத்த? சொல்லுடி, சொல்லு. ஏன் ஓம கொண்டல உட்கார்ந்திருக்க? சொல்லு. இல்ல இல்ல, அந்த மந்திரி தான் என்ன ஏமாத்திட்டான். என் வயிற்றுல வளர குழந்தைக்கு அந்த மந்திரி தான் காரணம், அந்த மந்திரி தான் காரணம். என் கால ஏன் விழுகிற? கள்ளத்தனமா அனுபவிச்சவன் ஒருத்தன் இப்ப கட்டி வச்சு அவமானப்படுறவன் இன்னொருத்தன் சொல்லி ஊர்க்காரங்க கால போய் விழு. காசுக்காக மந்திரி கிட்ட முந்தாட விரிச்ச, கர்ப்பத்துக்காக ஒன்னை கை காமிச்சேன்னு சொல்லி அந்த உத்தவர் கால போய் விழு. விழுற நீ நினைக்கிற மாதிரி காசு காசப்பட்டு ஓடி போனவல நான் கட்டின தாலிக்காக. ஊருக்கு தெரியாம தாலி கட்டின தைரியத்துல யார வேணாலும் சம்பந்தப்படுத்தி முடிச்சு போட்டு தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறான்.
அந்த மந்திரிக்கு பரிவட்டம் கட்டுற தகுதி இல்லைன்னு சொல்லத்தான் போறேன். என்ன கொண்டாலும் பரவாயில்ல, என்னால இன்னும் ஏற்பட்ட அவமானத்தை நான் போக்காம விட மாட்டேன். மாற மாட்டியே, முடிவா தானே சொல்றேன். ஒரு முடிவோட தான் சொல்றேன். கேட்டீங்களா? உத்தம நினைச்சு ஓட்டு போட்டு மந்திரி ஆக்குனது பத்தாம பரிவட்டம் கட்டி அழகு பாத்தீங்கல்ல, அந்த பரதேசி எப்படிப்பட்டவங்கிறதுக்கு வேற என்னையா சாட்சி வேணும்? இவ்வளவு நாளா எங்களை ஏமாத்துறது மட்டும் இல்லாம அநியாயமா அந்த ஆபீஸ் மேல பழி சுமந்துட்டான் அந்த மந்திரி பையன். மந்திரி என்னையா மந்திரி? பரம்பரை சொத்தா கடவுள அவதாரமா? மிஞ்சி மிஞ்சி போனா 5 வருஷம். அதுக்கப்புறம் நம்ம தயவு இருந்தா தான் மந்திரி பதவி அது இதெல்லாம். அவன் பண்ண அநியாயத்துக்கு இன்னைக்கே 2ல 1 உண்டா இல்லையான்னு பாத்துறணும். வாங்கியா போலாம். தன்னை தியாகம் பண்ணிட்டு என்ன காப்பாத்திட்டு தெய்வம் ஆயிட்டாங்க கௌரி. ஆனா பஞ்சாயத்துக்காரங்க தவறா தீர்ப்பு சொன்னதால அவங்கள பழி வாங்குற எண்ணத்துல தீ வச்சு கொளுத்திட்டான்ற பழிய போட்டு அவரை உள்ள தள்ளிட்டான் அந்த மந்திரி. இப்ப சொல்லு, 16 பேரை எரிச்சு கொலை பண்ண பாவிக்கு மாலை மரியாதை மந்திரி பதவி, பட்டியல செத்துட்டு இருந்த 100கணக்கான குடும்பங்களை வாழ வச்ச உத்தமருக்கு கொலைகாரன்ற பட்டமா? சட்டத்துக்கு மந்திரி ஒண்ணுதான், கூலிக்காரனும் ஒண்ணுதான். பாலா எங்க இருக்கா? நடந்ததை மறைக்காம சொல்லி கூட நம்பிக்கை இல்லாம பாலா அரஸ்ட் பண்ண போறீங்களா? அந்த மந்திரி ஜெயில போடுங்க, அவனை தூக்கில போடுங்க. நான் நீதிபதி இல்ல தீர்ப்பு சொல்றதுக்கு, போலீஸ் ஆபீசர். அப்ப நல்லவங்களை காப்பாத்தவே முடியாதா? முடியும். என்கிட்ட சொன்னதெல்லாம் கோர்ட்ல சொல்றதுக்கு என்னால ஏற்பாடு பண்ண முடியும். சொன்னதை கேட்டு பரிதாபப்பட்டு பாலா அரஸ்ட் பண்ணாம இருக்க முடியாது.